உனக்கு லோ பிபி, டிப்ரெஷன் அப்படி ஏதாவது இருக்கா? அப்படிலாம் எதுவும் இல்லை டாக்டர். ஆனா அடிக்கடி தலை சுத்தி மயக்கம்லாம் வருது. உடம்பெல்லாம் அப்படியே அடிச்சு போட்ட மாதிரி அசதியா இருக்குது. இப்பெல்லாம் அடிக்கடி வாந்தி வருது. வாந்தி வருதா? வெறும் வயித்துல வாந்தி வருதா இல்ல ஏதாவது சாப்பிடும்போது வாந்தி வருதா? காலையில எந்திரிக்கும் போதும் ஒரு மாதிரி கொமட்டிட்டு வரும். சில நாள் எடுப்பேன், சில நாள் வராது. இல்லைன்னா ஏதாவது சாப்பிடும் போதோ இல்ல ஏதாவது வாட ஒத்துக்கலன்னா கொமட்டிக்கிட்டு வரும். ஓ, உனக்கு இந்த மாசம் மாசம் நடக்க வேண்டிய விஷயம்லாம் சரியா தானே நடக்குது? அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லையே? அதுவும் கடைசியா 2 தடவை நடக்கல டாக்டர். தீபிகா, டாக்டர் ஆனந்தியோட வந்தவங்கள உள்ள வர சொல்லு. ஓகே டாக்டர். சார், பேஷண்ட் கண்ணை முழிச்சிட்டாங்க. டாக்டர் உங்களை உள்ள கூப்பிட்டாங்க. ஆனந்தி, ஆனந்தி. அன்பு, உனக்கு ஒன்றும் இல்லைல்ல? எனக்கு ஒன்றும் இல்லை அன்பு. நான் ரொம்ப பயந்துட்டேன் ஆனந்தி. டாக்டர், ஆனந்திக்கு என்ன பிரச்சனை? நீங்க இந்த பொண்ணுக்கு என்ன வேணும்? நான் ஆனந்தியோட அண்ணன். இவங்க என் ஒய்ஃப். இவரு உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க போறவரா? ஆமா டாக்டர். ஆனந்திக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சிட்டீங்களா? இப்போதைக்கு அவங்க கண்ணு முழிக்க என்ன தேவையோ அதை பண்ணியிருக்கேன். இனிமேதான் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கண்டுபிடிக்கணும். அடிக்கடி மயக்கம் போட்டு விழறதா சொன்னாங்க. ஆமா டாக்டர். சோ ஒரு ஃபுல் பாடி செக்அப் பண்றது நல்லது. அப்பதான் இவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். உங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணதான் உங்களை வர சொன்னேன். ஐயோ, அதெல்லாம் ஒன்றும் வேணாம் டாக்டர். எனக்கு ஒன்றும் இல்லை. ஆனந்தி, நீ சும்மா இரு. ஒன்றும் இல்லாமல் அப்படி அடிக்கடி மயக்கம் வருது. டெஸ்ட் எடுத்து பார்த்தா தான் என்ன பிரச்சனைனே தெரியும். அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையும் இருக்காது அன்பு. அதை செக் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டா நிம்மதியா இருக்கலாம்ல ஆனந்தி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை அண்ணி. டாக்டர், இவ இப்படிதான் ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பா. நீங்க இவ சொல்றதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க ப்ளீஸ். என்ன டெஸ்ட் எடுக்கணுமோ அதை எடுத்துருங்க. ஆனந்தி, நீ டெஸ்ட் கொடுக்குற அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இல்லைன்னா நான் பேசவே மாட்டேன். அன்பு, ஆனந்தி அதெல்லாம் டெஸ்ட் கொடுப்பா. நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. நான் சொன்ன கேட்கவே மாட்டேங்கிறா வேலு. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நிச்சயம் கேப்பா. நீங்க வேற லவ் பண்ணும்போதே பேச்சை கேட்க மாட்டேங்கிறா. கல்யாணத்துக்கு அப்புறமா கேட்க போறா? கரெக்டா சொன்னீங்க அன்பு. என்ன வேலு? இல்ல, சும்மா சொன்னேன். சரி, நீங்க எல்லாம் வெளியே இருங்க. நான் செக்அப் முடிச்சிட்டு கூப்பிடுறேன். ஆனந்தி, பயப்படாத. சின்ன செக்கப் தானே, பண்ணிக்க. அதான் நல்லது. நாங்க வெளியே இருக்கோம். அன்பு, அன்பு, என்னடா ஆச்சு? டெஸ்ட் எடுக்க பிடிக்கலையா? பிடிக்கலன்னு சொன்னா மட்டும் விடவா போறிய? அதெல்லாம் இல்ல அன்பு. உங்க பேச்சு கேட்கலன்னு சொல்லி போட்டியலே. நான் என்னைக்கு அன்பு கேட்காம இருந்திருக்கேன்? எனக்கும் நீ தானே ஆனந்தி எல்லாமே. நீ நல்லா இருந்தா தானே நான் நல்லா இருக்க முடியும். டெஸ்ட் எடுத்துக்கோ ஆனந்தி. என் அன்பு சொன்னா நான் மாட்டேன்னு சொல்லுவேனா? சரி. இதுதான் என் பொண்டாட்டி. சரி, நான் வெளியே வெயிட் பண்றேன்.